வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் தை மாதத்தில் பிறந்தவர்களைப் பற்றிய பொதுவான பலன்களை சொல்கிறேன். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் ஆகும். தை மாதத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் விவசாயம், தோட்டம் போன்ற மண் சார்ந்த தொழில்கள் மீது ஆசை இருக்கும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை என்ற சொல்லுக்கேற்ப வாழ்பவர்கள், எடுத்த காரியத்தை வெற்றியோடு முடிப்பவர்கள், பழகினால் பாசக்காரர்கள். இவர்களுடைய கண்களில் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும். கம்பீரமான தோற்றமும் இருக்கும். பேச்சில் உறுதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் வல்லவர்கள். சுய கௌரவம் பார்ப்பவர்கள். தன் காரியத்தை முடிப்பதற்காக யாருடைய காலையும் பிடிக்க மாட்டார்கள். குடும்ப பாசமும் இவர்களிடம் இருக்கும். தை மாதத்தில் பிறந்தவர்கள் கடைசி காலத்தில் சகல சௌபாக்கியங்களோடு சென்று வாழ்வார்கள். இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் சிறந்த படிப்பாளிகளாகவும் அல்லது படைப்பாளிகளாகவும் இருப்பர். பல கலைகளை பெற்றவர்கள். எதை பற்றி பேசினாலும் அதை பற்றிய ஒரு அறிவு தேடல் அவர்களிடம் காணப்படும். யாரும் இவர்களில் எளிதில் ஏமாற்ற முடியாது. இவர்கள் வருடம் ஒரு முறை சமுத்திர ஸ்நானம் செய்ய வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தை மாதம். இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சிந்தனையாளராகவும் கற்பனை திறன் மிக்கவராகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு சிறிது கஞ்சத்தனமும் இருக்கும். யாருக்கும் அனாவசியமாக செலவழிக்க மாட்டார்கள். தை மாதத்தில்தான் தமிழரின் பாரம்பரியமிக்க பண்டிகைகளான தைப்பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் ஆகிய நாட்கள், இது தவிர ரத சப்தமி, தை அமாவாசை போன்ற முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன. இம்மாதத்தில் பிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். வேலையில் புத்திசாலியாகவும் கெட்டிக்காரத்தனமாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பயணம் செய்வதில் அலாதி பிரியம் உடையவர்கள். சுய தொழில் செய்யவும் ஆசைப்படுபவர்கள். எந்த வேலையையும் இவர்களை நம்பி ஒப்படைக்கலாம். இவர்களுக்கு முன்கோபம் அதிகம் இருப்பதால் இவர்கள் தியானம் செய்வது நன்று. இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அவர்கள் இருக்கும் இடத்தில் உள்ள காவல் தெய்வத்தை கும்பிட்டு வர வாழ்வில் மேன்மையை அடையலாம். மொத்தத்தில் தை மாதத்தில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள். நன்றி, வணக்கம்.